கடந்த முறை உங்களோடு பேசும்பொழுது பணிந்து கொள்ளுதல் என்கின்ற தலைப்பிலே முதல் பாகத்தை பேசணும். இது இரண்டாவது பாகம். நேரம் குறைவா இருந்தபடினாலே அது இரண்டாம் பாகத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே நாம் வேகமாக தேவ வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். வேத வார்த்தைகள் அதிகமாய் படிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு படித்தாலும் அதை குறித்து கவலை இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். தானியேல் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பண்ணுவித்து மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பாருங்க பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவனுக்கு திடீர்னு அவன் ஒரு பொற்சலையை பண்றான். பொற்சலையை பண்ண வேண்டிய அவசியமே அவனுக்கு கிடையாது. ஏன் அவன் இந்த பொற்சலையை பண்றான்? அவனுக்கு என்ன அவனுக்குள்ளார கிரியை செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க முந்தின அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவன் ஒரு சொப்பனத்தை காணுவான். அந்த சொப்பனத்துல அது ஒரு மனுஷ சொப்பனம், ஆனா தலை மட்டும் பொற்சலையா இருக்கும். தானியேல் அதை விளக்கிடுவாரு. ஐயா, நீங்க தான் அந்த பொற்சலை, நீங்க தான் அந்த பொண்ணு, உங்களுடைய ராஜ்யம் அப்படி இருக்குதுன்னா இவன் மனசுக்குள்ளார இது ஓடினே இருக்குது. நான் தான் பொண்ணு, நான் தான் பொண்ணுன்ட்டு இவனுக்குள்ளார அந்த தங்க எண்ணம் போய்கிட்டே இருக்கும் போது பிசாசு என்ன பண்றான், டக்குன்னு ஒரு சிலையை நிறுத்தி விடுறான். என்ன எதுக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சிலையை நிறுத்துவதற்கு எப்படி நேபுகாத்நேச்சாரை யூஸ் பண்றான் பாருங்க. ஆனா சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, 4 பேர் இருக்கிறாங்க முக்கியமான ஆட்கள் இந்த பாபிலோன்ல. இப்போ யாரு? தானியேலு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேர் தான் தலை. இப்ப இந்த 4 தலையும் உருள வைக்கணும். 4 தலையை உருள வச்சாதான் பாபிலோன் சாத்தானுடைய கைக்கு வரும். இல்லைன்னு சொன்னா பிரச்சனை. அதுக்கு என்னடா பண்றது? தேவனுடைய தரிசனத்தை வச்சு அவன் எப்படி தசை திருப்பி கொண்டு போறான் பாருங்க. தேவனுடைய தரிசனம் நேபுகாத்நேச்சார, நீ உன்னுடைய நாட்கள் செல்வ செழிப்பா இருக்குது அப்படிங்கறத உணர்த்திட்டாரு. ஆனா சாத்தான் பாருங்க தந்திரமா அவனுக்கு நீதான் அந்த தங்கம் அப்படின்னு சொல்லி அந்த தங்கத்தையே அவனுக்கு நினைப்புல கொடுத்து 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 கொண்டு பொற்சலையை நிறுத்திட்டான். இப்ப பொற்சலையை நிறுத்தும் போது நடக்கிற பிரச்சனைகள், ஏன்னா அதுல விளையாட்டு கிடையாது. இது எது குறிக்குதுன்னு சொன்னா, நம்ம பல விதமான இடங்கள்ல வேலை செய்வோம். பல மதத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில நம்ம வேலை செய்து கொண்டிருக்கலாம். சிலர் கிறிஸ்தவ ஸ்தாபனத்துல வேலை செய்வாங்க, மற்றவர்கள் மற்ற இடங்கள்ல வேலை செய்வாங்க. இப்ப மற்ற இடங்கள்ல வேலை செய்யும் பொழுது எப்படியாக அவர்களுக்கு சோதனை வருகிறதுன்றத பாக்குறோம். இப்ப அதுதான் இங்க நடக்குது. எப்படி சோதனை பணிய வைக்கிறது, இதுதான் அதனுடைய ரகசியம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவன் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும். அதாவது இப்ப கூட நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிலைலாம் செய்து வச்சிருக்காங்க. சர்தார் பட்டேல் அவர்களுக்கு, அப்புறம் திருவள்ளுவருக்கு, இன்னும் யார் யாருக்கெல்லாம் செய்து வச்சிருக்காங்க மிகப்பெரிய சிலை. 3500 கோடி செலவு பண்ணிருக்காங்க போல இருக்கு சர்தார் பட்டேல் அவர்களுடைய சிலைக்காக. ஏன்னா அது முற்றிலும் வெண்கலம். இப்போ நீங்க இத பாருங்க, 60 முழம் உயரம் அப்படின்னு சொன்னா, ஒரு முழம் எத்தனை அடின்னு எனக்கு தெரியல. ஒரே 1.25 இருக்கலாம், 1.5 என்ன எது எனக்கு தெரியல. சப்போஸ் 1 அடினே வைங்களேன், 60 அடி. அப்ப 6 மாடி அளவு. ஒரு மாடி 10 அடின்னு சொன்னா ஒரு ரூப் 10 அடிக்கு வைப்பாங்க நார்மலா இப்ப கட்டுமானம். இது 60 அடி, 60 முழ உயரம் அப்படின்றாரு. 60 முழ உயரம் அப்படின்னா ஆமா 65 அடின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாத்துங்க, 6 மாடி, அவ்வளவு ஹைட்டு, 6 அடி அங்குலம், 6க்கு 6 36 ஸ்கொயர் ஃபீட். இதுல அந்த பொச்சலை நிக்குது. பொச்சலைனா இப்ப பாத்தீங்கன்னா 2 மோல்டு இப்படி சேர்த்து உள்ள விட்டா நடுவில் கேப் இருக்கும். இதெல்லாம் அப்படி இருக்காது, கம்ப்ளீட் கோல்டு. இப்ப அது எங்க போஞ்சு இருக்குதுன்னு தெரியல. அது கட்சிதுன்னா அது வேற விஷயம்.
இது இப்ப பாருங்க, இத குறிச்சு வேதம் என்ன திட்டம் தெளிவா சொல்லுது பாருங்க. எடுத்துட்டு வந்து பாபிலோன் நடுவுல இருக்கக்கூடிய மாகாணமாகிய தூரா என்ற சமபூமியில அவன் நிறுத்திட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப பாருங்க 2வது வசனம். பின்பு ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரியர்களையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நெபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையை பிரதிஷ்டைக்கு வரும்படி அழைத்தனுப்பினார். பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னா, 8 விதமான மக்களை அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, ராஜா ஒரு சிலையை நிறுத்திருக்காருங்க, அதுக்கு பிரதிஷ்டை பண்ண போறாரு, நீங்க எல்லாம் வந்து நிக்கணும், அவ்வளவுதான். இது சொல்லப்படுறது என்ன, பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படியாக அழைத்து அனுப்பினார். வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இங்க வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா, இதுக்கு அபிஷேகம் பண்ண போறோம், நீங்க வந்து நிக்கணும். சரி, ராஜா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு பாருங்க 3ஆம் வசனம். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நெபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். வந்துட்டாங்க, அத்தனை பேரும் வந்துட்டாங்க, சிலைக்கு எதிராக வந்து நின்னுட்டாங்க. இப்ப சிலைக்கு எதிராக வந்து நின்னுட்ட பிற்பாடு அவர் ராஜா கொடுக்கிற கட்டளைய கட்டியக்காரன் சொல்றோம். அதாவது அவன் தான் தலைவன் மாதிரி, இப்ப தலையாரின்னு சொல்லுவாங்க கிராம பகுதிகளில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரு என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் அறிவிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியா உரத்த சத்தமா அவன் சொன்ன வார்த்தையில் வந்து, சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்னென்றால், எக்கால நாகசுரம் கிண்ணறம் வீணை முதலான சுரமண்டலங்கள் தம்புரு முதலான சகல கீதவாஜன சத்தத்தை கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எங்க இருந்து எடுத்து வந்து எங்க நிறுத்துறாங்க பாருங்க. இப்ப அவனுக்கு சொல்லப்பட்டது, உன்னுடைய நாட்கள் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அதுக்கு தங்கத்தை ஒப்பு கொடுக்கிறாரு, தங்கத்தை ஈக்குவலா காட்டுறாரு. இங்க பிசாசு எப்படி பாருங்க, அப்படியே திருப்பின்னு வந்துட்டான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கப்பா, வந்து ஒண்ணு இல்ல, அவர் நிறுத்தின சிலைக்கு முன்னால அவர் பிரதிஷ்டை பண்ண போறாரு, அபிஷேகம் பண்ண போறாரு, நீங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி சைலண்டா கூப்பிடுறாங்க. என்னுடைய காலகட்டங்கள்லயும் நானும் பல விதமான இடங்கள்ல வேலை செய்யும் போது இப்படி நடந்திருக்குது. நான் அந்த நாள்ல கரெக்டா லீவ் போட்டு ஓட்டுவேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் எனக்கு கரெக்டா கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னைக்கு ஆயுத பூஜை, என்னைக்கு மற்ற பூஜைகள்னா அன்றைய தினத்துல எனக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு நான் கரெக்டா லீவ் போட்டுவேன். பிரச்சனை வேணாம், எதுக்கு, அவங்களுடைய நம்பிக்கை அது, நம்மளுடைய இது. அப்போ நான் அந்த மாதிரி வர காலகட்டத்தில் ஒரு நாள் என்ன ஆகி போச்சுனாக்கா, இது வந்து ஒரு ஓனர் உஷாரா கண்டுபிடிச்சிட்டாரு. நான் பல விதமான ஓனர் மத்தியில வேலை செய்யும், ஒரு ஓனர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு மேனேஜர் கிட்ட, கிறிஸ்டபர் கிட்ட சொல்லாதீங்க, சொன்னா அவர் லீவ் போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவரு சொல்லவே இல்லை மேனேஜர். தெரியலப்பான்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போயிட்டு காலைல ரெஜிஸ்டர்ல சைன் போட்ட பிற்பாடு, இன்னைக்கு பூஜையாம்பா, நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தேன், சரி கையத்தை போட்டோம், அதனால என்ன பிரச்சனை, இருங்கய்யா டீ சாப்பிட்டு வரேன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். அன்னைக்கு பூரா அவங்க இது மறுநாள் போனதும் ஓனர் பேசினார் கொண்டார், அது வேற விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்படி வந்து டார்கெட் பண்றான்றதை நம்ம கத்துக்கணும். இந்த டார்கெட்ல இருந்து நம்ம தப்பிக்கணும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க பாருங்க, எல்லாம் கூட்டு வந்து நினைச்சிட்டு பணிந்து கொள்ள கடவீர்கள் சொல்றான். அப்ப நீங்க வணங்கணும்ன்றான். அடுத்த வசனத்துல பாருங்க, முதல்ல ரெக்வஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த வசனம் பாருங்க, எவனாகிலும், வார்த்தை எப்படி போகுது பாருங்க, சைலண்டா. முதல்ல சைலண்டா கூப்பிட்டாங்க, வாங்க வந்து நில்லுங்கன்னாங்க. அப்புறம் கட்டியக்காரன் என்ன சொல்றான், ஆளை விட்டு சொன்னதும் நீங்க பணிந்து கொள்ளணும்னு சொல்றான். சொல்லிட்ட பிற்பாடு இதெல்லாம் ரெக்வஸ்ட். இப்போ கமாண்ட் எப்படி வருது பாருங்க, எவனாகிலும் மரியாதை கெட்டு போகுது. வந்திருக்கிறது யாரு, 7 விதமான மக்கள், உயர்தர மக்கள். நீங்க படிச்சீங்கன்னாக்கா எல்லாமே பாருங்க, தலைவர், நியாயாதிபதி, பொக்கிஷக்காரன், ட்ரெஷரியில இருக்கிறவன், அவங்ககிட்டதான் பூரா பணமும் இருக்கும், ரெஜிஸ்ட்ராரு எல்லாம் வந்து நிக்கிறானுங்க. இவங்க எல்லாருக்கும்
இவன் சாதாரண கோயில்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் சொல்றான், எவனாவிலும், வார்த்தை பாருங்க, படிக்குமா, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால், பாருங்க எப்படி மிரட்டுறான் பாருங்க, சைலண்டா. எவனாகிலும் கீழே விழுந்து தாழ பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். எப்படி மிரட்டுறாங்க பாருங்க. பிசாசினுடைய வேலை முதல்ல அழைப்பு கொடுப்பான், அதுக்கப்புறம் மெல்லமா ரெக்வஸ்ட் பண்ணுவான், அதுக்கப்புறம் மிரட்டுவான். இதுதான், இது 3 விதமான காரியங்கள்ல நீங்க தேர்ச்சி பெறணும். நீங்க இந்த 3 விதமான காரியங்களை தேர்ச்சி பெறணும்னு சொன்னா நீங்க தேவனுக்குள்ளார இருக்கணும், பரிசுத்தம் உங்களில காணப்படணும். இது ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்துக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரம் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா இது தேவையில்லாத காரியத்துக்கு போவாது. அப்பதான் அவனுக்கு பிரச்சனை. இதை எப்படி வலிச்சுன்னு வர்றது? இப்ப ஆன்டி பேசும்போது சொன்னாங்க, செல்போனை பிடிச்சு கைக்கே கொண்டு வந்துருவான். நீ பணத்தை தேடி பணம் தேடி ஓடியாந்து கொட்டும். அப்ப என்னன்னா நம்ம உஷாராகணும். இது ஆண்டவர் கொடுக்கிறாரா, யாரு கொடுக்குறா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணத்தை பணம் வந்துச்சு, ஆண்டவர் தான் ஆசீர்வதி. ஆண்டவர் லேசில் ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, ஏமாந்து போவாதீங்க. ஏசுவாமி எங்கேயாவது வந்து பூமியில நான் உங்களுக்கு பணம் கொடுக்கதான் வந்தேன்னு சொல்லியிருக்காரா? 2 பேருக்கு நீங்க வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. பிசாச குறிச்சும் சொல்லாம, மம்மோன்னா பணம், பணத்தை கொடுக்கிற தெய்வம். நீங்க 2 பேரும் வேலை செய்ய முடியாதுன்ற, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தருவாரு, வேத்தின் அடிப்படையில் ஆசை வச்சிருக்காரு, உயர்த்தி இருக்கிறாரு. பெரிய செல்வந்தர்களாலாம் இருந்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனா எப்போ தகுதிப்படும் பொழுதுதான். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, இந்த 3 பேரை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து தானியேலுடைய ரெக்வஸ்டின் படிதான் இவங்க வந்து இது பண்றாங்க. உள்ள தானியேல் தான் ரெக்வஸ்ட் பண்ணி இவங்கள ராஜா கிட்ட சொல்லி வேலைக்கு வைப்பாரு. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா பாருங்க, இப்போ இவன் மிரட்டிட்டானா 6வது வசனத்துல. அப்ப பாருங்க 7வது வசனம் பாருங்க. ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடன் சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இங்க இந்த மொத்தம் இந்த 4 பேரை வச்சுதான் வேலை பண்றாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். இங்க இன்னொரு இடத்துல பாருங்க, வேதம் சொல்லுது சகல ஜனத்தாரும் அப்படின்னு சொன்னா, இந்த முக்கியமான நபர்களை மட்டும் இல்ல, ஜனக்கூட்டத்தையும் வர சொல்லிட்டு இருக்கான். இப்ப சிறைப்பிடித்து கொண்டு போன இஸ்ரவேல் மக்கள் ஏகப்பட்ட பேர் இந்த சகல ஜனத்துக்குள்ளே அடங்கும். பாருங்க பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். சகல ஜனம்னு வரும்போது சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேல் மக்களும் இதில் அடங்குவார்கள். இப்ப இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இந்த எல்லா ஜனமும் ஊந்துச்சு. எப்படி மிரட்டிட்டான் பாருங்க, ஒரே வார்த்தை தான், எவனாவது கும்பலன்னா எரிகிற அக்னி சூழ. அப்போ என்ன போச்சு, இஸ்ரவேல் ஜனத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனமும் உயிருக்கு பயந்து உயிர்ந்து போச்சு, ஃபில்டர் ஆகி போச்சா, போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த நேரத்துல வரானுங்க யாரு பாருங்க, 8வது வசனம். சமயத்தில் கல்தேயரில் சில ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, என்றும் வாழ்க, எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. இவங்க தந்திரமா வராங்க. யார் வர்றதுன்னா கல்தேயர். நல்லா கவனிக்கணும். கல்தேயர் யாருன்னா, பில்லி சூன்யம் பண்றவன், குறி சொல்றவன், சத்தவங்களிடத்துல குறி கேட்கிறவன், அதுக்கப்புறம் சகல விதமான அசுத்த காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தான் கல்தேயர்கள். இந்த கல்தேயர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அங்க இருந்து பாக்குறான், சகல ஜனமும் ஊழ்ந்துச்சு, இஸ்ரவேல் இருக்கக்கூடிய ஜனமும் ஊழ்ந்து போச்சு. ஆனா 3 பேர் நின்று இருக்கான். இப்ப தானியேல் எங்க போனார்னா, தானியேல் ராஜா பக்கத்துல இருக்கிறார். ராஜா ஊழ்ந்தெல்லாம் பணிய மாட்டார், ராஜா பணிஞ்சாதான் இவங்க பணிவாங்க. இப்ப ராஜா பக்கத்துல இருக்கிறவங்க பணிஞ்சாங்கன்னா ராஜாவே பணிஞ்ச மாதிரி கணக்கு அது. ஆகையினால தானியேல் அங்க அவர் பாட்டு ஒதுங்கி நிக்கிறார், உள்ளுக்குள்ள ராஜ சமூகத்திலே கூட இருக்கிறார்.
அதனால இவரு ஃப்ரண்ட்ல வரல. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னாக்கா, இந்த கல்தையர் வந்து ராஜாவுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஐயா, இந்த மாதிரிலாம் சொன்னீங்களே, கொண்டீங்களே, இப்படி எல்லாம் பண்ணாக்கா நீங்க வந்து எவனாகிலும் விழலன்னு சொன்னாக்கா தூக்கி நெருப்புல எல்லாம் போட்டுருவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நீர் கட்டளையிட்டீரே அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க. ஞாபகப்படுத்திட்ட பிற்பாடு அவங்க சொல்ற காரியங்களை பாருங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின. எப்படின்னா, ராஜாவுக்கிட்ட எந்த நேரத்துல ராஜா மூடு எப்படி இருக்கும்னு தெரியாது. திடீர்னு ராஜா பக்கத்துல வரவனை வெட்டி போட்டுருங்கன்ட்டாருன்னா, ஏதோ ஒரு ஞாபகத்துல அவர் ஏதோ ஒரு கனவு கண்டுங்கிறாருன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வெட்டி போட்டுரு அவனை அப்படின்ட்டாருன்னா விட்டுருவாங்க. அப்போ ராஜாவுக்கு ஏற்றபடியா பேசணும். என்ன நம்ம சொல்ல வரோம், நம்ம என்ன அவங்க கிட்ட பேச போறோம் அப்படிங்கறத அவனுங்க விதானிச்சு ஞாபகப்படுத்தி மெல்லமா வந்து நீர் ஏற்படுத்தின அப்படிங்கிறான். ஏன்னாக்கா இவங்க சொல்லி அவர் வைக்கல வேலைக்கு, தானியேல் சொல்லி வேலைக்கு வைக்கிறார். அப்போ நீர் ஏற்படுத்தின போது தானியேல் மேலே ஒரு கோபம் வரணும். தானியேலையும் அந்த 2வது இடத்துல இருந்து வெளியே எடுத்துடணும். கூடவே இந்த 3 பேரையும் காலி பண்ணிட்டா நம்ம ஆளுங்க 4 பேர் உள்ள வந்து போட்டா நமக்கு பிரச்சனை இல்ல, எதுவும் இருந்தாலும் நம்மளை கேட்டுதான் செய்வாங்க அப்படின்றதுதான் இவங்களுடைய தீர்மானம். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ராஜாவுக்கு நீர் ஏற்படுத்தின அந்த 3 நபர்களும் யூத புருஷர்கள் இப்படியாக அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய ஏத்துறாங்க ராஜாவுக்கு. ஆமா, படிங்கம்மா. உம்முடைய நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். பாருங்க, அவருக்கு உம்மை மகிமைப்படுத்தல, உம்மை மகிமை மதிக்கல, இப்படியா ஏத்து விட்டு ராஜாக்கு எல்லாம் சொன்ன பிற்பாடு இந்த ராஜா பாத்தீங்கன்னா இவன் ஒரு சரியான மென்டல். இவன் ஆக்சுவலா இவனுக்கு எப்ப பார்த்தாலும் கடும் கோபம் வரும். இவனுக்கு வெறும் சாதா கோபம் கூட வராது, கடும் கோபம், உக்கிர கோபம். இந்த 2 நீங்க படிச்சுன்னா வந்தீங்கன்னா இதுல தெரியும் உங்களுக்கு இந்த ஆளை பத்தி. இவனுக்கு வெறும் இதுதான். முட்டாள் ராஜால ஒரு ராஜா இவன் நேபுகாத்நேச்சர். இப்ப இவன் பாருங்க 13வது வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நின்னுட்டாங்க. இப்ப நின்ன பிறகு நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு, அவங்கள நோக்கி 14வது வசனத்துல நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொச்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? கேள்வி கேட்கிறாரு. நீங்க இதை செய்யாம இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க. ராஜா கேட்கிற கேள்வி பதில் சொல்லணும். சொல்லலனாலே பிரச்சனை. ஒண்ணு ஆம் சொல்லணும், இல்லன்னு சொல்லணும். அங்க பாத்தீங்கன்னா பதிலே இருக்காது, கேள்விக்குறியோட நிக்கும் அந்த வசனம். அப்போ திருப்பியும் ராஜா என்ன பண்றாரு, ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல ராஜாவுக்கு. கம்முன்னு இருக்கிறார், இவனும் பதில் சொல்ல மாட்டானுங்க, ஒண்ணும் இல்ல, கம்முன்னு இருக்கிறார். அப்ப திருப்பி ராஜா பேசி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. திருப்பி இந்த சகல விதமான கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும், ஆயத்தமா இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதே மிரட்டுறாரு லைட்டா. திருப்பி இப்பதான் ராஜாவுக்கு உள்ள பிசாசு வேலை செய்யறான். முதல்ல கட்டியக்காரன் மூலியமா வேலை செய்தான், இப்ப ராஜாக்குள்ளார வந்துட்டான். ஏன்னா இவங்க ராஜா கிட்ட வந்துட்டாங்க, அதனால டைரக்டா இப்ப மிரட்டி ஆகணும். அப்போ என்ன சொல்றான் பாருங்க, பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாது இருந்தீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இங்கதான் பிரச்சனையே தொடங்குது. இப்ப நேபுகாத்நேச்சர் வந்து ராஜா, அவனுக்கு இடம் இருக்கிறது மக்கள், தேவன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ராஜா வந்து உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். தானியேல் வந்தா கூட நான் விட மாட்டேன்பா அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். இவனுக்கு ஒரு படி திமிர் உள்ள ஏறி, ஏன்னா ஏற்கனவே பிசாசு உள்ள போய் உட்கார்ந்ததுனால இவன் மூலியமா ஆண்டவருக்கு எப்படி சவால் விடுறான் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே அங்க உத்தரவு வாங்கி வந்திருப்பான், இந்த 3 பேரை நான் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்லியிருப்பார். இது ஒருவேளை பைபிள்ல போடப்படல, ஆனா நடக்கிற சம்பவங்களை வச்சு நம்ம கணிக்கணும். அதுதான் இன்வெஸ்டிகேஷன்.
இப்படி நடந்திருக்கும், இது நடந்திருக்கும், இந்த சம்பவம் இதுல வந்து சேரும்பொழுது இப்படியாக காரியங்கள் வாய்க்கப்பட்டிருக்குதுன்றது அதுதான் இன்வெஸ்டிகேஷன், அதுதான் கன்க்ளூஷன், அப்படிதான் வரும். இப்ப இங்க பாருங்க, ஏற்கனவே மேல பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, டக்குன்னு என்ன பண்ணிட்டான், எடுத்து வந்து சவால் நேரா அவன் சொல்றான் பாருங்க, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? இது அவன் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு ஏதோ ஒரு யோசனை வந்து ஒரு சிலையை வச்சா பிரதிஷ்டை பண்ண போறான்னா, நீ பிரதிஷ்டை பண்றதுதான் கூப்பிட்டு இருக்கிற, நீ வணங்குன்னு சொன்னா அது ரெண்டாவது விஷயம், அது வேற விஷயம். அது வணங்குதல், பணிந்து கொள்ளுதல், ஆராதித்தல் என்பது வேற விஷயம், அது தேவனுக்குரியது. நீ வச்சிருக்கிற ஒரு வாயிருந்தும் பேச முடியாத, கண்ணிருந்தும் பார்க்க முடியாத, காது இருந்தும் கேட்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு நீ சொல்ற தெய்வம் சொல்றவங்களுக்கு நாங்க எப்படி பணிந்து கொள்ள முடியும்? இதுதான் நடக்கிற சம்பவங்கள். இப்போ அது சிவவாக்கியர் ஒரு பாட்டு பாடுவார், நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றிய மொனமொனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதையா, நட்டக்கல்லும் நாவிதனுள் இருக்கையில் நாதிறந்து பேசுமோ, சுட்ட சட்டி சத்துவம் கணிச்சு அறியுமோ சொல்லுவார். இப்ப இதை வளர்க்கனா நேரம் ஆகும். இப்ப பாருங்க, எனக்கு கொடுத்த நேரம் இன்னும் கம்மியாகி போச்சு, இன்னும் 10 நிமிஷத்துல நான் முடிக்கணும், எல்லாம் சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க டைரக்டா சவால் போயிடுச்சு ஆண்டவர்கிட்ட, நேரம் ஆண்டவர்கிட்ட சவால் விட்டுட்டான் இவன், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க பாருங்க, அடுத்த வசனத்துல இவன் தேவனை குறிச்சு இழுத்ததும் இப்பதான் இவங்க வாயை திறக்கிறாங்க. இப்ப பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. பாருங்க, எந்த மனுஷனுமே வந்து ராஜாவெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட கூடாது. இங்க இவங்க 3 பேரு தேவனுக்கு சம்பந்தப்பட்டு பேசிட்ட பிற்பாடு, நேபுகாத் நேச்சாரே அப்படின்னா நீ ஒரு சாதாரண மனுஷன், பேரை சொல்லிட்டாங்க. ராஜா பேர் சொல்ல முடியாதுங்க, நீங்க ஒண்ணும் வேணாங்க, உங்க ஏரியா இருக்கிற கவுன்சிலர் முன்னால போய் நின்னு ஏம்பா அப்படின்னு பேசுற முடியுமா அவர் பேரை சொல்லி? அண்ணன் ஐயா அப்படிதான் போகும் சாதாரண கவுன்சிலர் முன்னால. இவன் 127 ராஜ்யங்களின் அதிபதிங்க. இவன் 128 ராஜ்யங்களுக்கு இவன் வந்து அதிபதி, ராஜா பாபிலோனு. எல்லாரையும் புடிச்சுன்னு வந்து உட்கார வச்சுட்டான். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, பேரை சொல்லி பேசுறாங்க. அதுக்கு முன்னால கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல, மெய்தானா உண்மைதானா அப்படின்னு கம்முன்னு இருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல அவனால. ஆனா உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யாருன்னு கேட்டதும், நேபுகாத் நேச்சார ஜாகிரதை அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க பேரை சொல்லிட்டாங்க, பேரை சொன்னதுமே இவன் ஒண்ணு இல்லாம போயிட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னா, அடுத்து அவங்க சொல்றாங்க, இந்த காரியத்தை நான் உத்தரவு சொல்ல வேண்டியது இல்ல, அப்படியே படிக்குமா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜூலை, அவர் எரிகிற அக்கினி ஜூலை ராஜாவாகிய உம்முடைய கைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், நீங்களாக்கி விடுவிப்பார். அப்ப பாருங்கம்மா, அடுத்த வசனம், அவங்க தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், இந்த 2 காரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க 18ஆம் வசனத்துல, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க. இதுதான்பா உனக்கு தெரியணும். மீதி கேள்விகள்லாம் நாங்க பதில் சொல்லி அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. இதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே தானியேல் உனக்கு தெரியப்படுத்திட்டாரு. இப்ப நீ திருப்பியும் வந்து எங்களை பிரச்சனைப்படுத்துற. இப்ப நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ பண்ணிருக்கிற இந்த காரியங்கள், கண்ணு மூஞ்சி வாய் பேச்சு தெரியாததுக்கெல்லாம் வந்து தேவையெல்லாம் பேசிட்டு எங்களை நேரத்தை வீணாக்காத அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். இப்ப என்ன நடக்குதுன்னா பாருங்க, திருப்பி இவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஒரு மென்டல்னு. இப்ப பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. முகம் வேறுபட்டது. காயினுக்கு முகம் வேறுபட்டது. பாருங்க, காயினுக்கு முகம் வேறுபடும் பொழுது ஆபேல எப்படி கொலை பண்ணலாம், அந்த முகம் வேறுபடுது. அங்க இருக்கிற பிசாசு எங்க வந்துருக்கான் பாருங்க. எத்தனை வருடங்களா டிராவல் ஆகி வரான் பாருங்க உள்ள.
அவன் பாட்டுக்கு. அப்போ இந்த காலகட்டங்கள்ல இன்னும் எப்படி உக்கிரமா வருவான்? ஏன் உக்கிரமா வருவான்னா, கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாயிடுச்சு. தேவனுடைய வருகை பக்கமா வந்துட்டதுனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மற்ற காரியங்கள், விக்கிரக ஆராதனைக்குரிய மற்ற பில்லி சூன்ய காரியங்கள்லாம் தீவிரமா செயல்பட ஆரம்பிக்கும், வேகமா வேலை செய்யும். பரிசுத்தம் குறைவா இருந்ததுன்னா பட்டுன்னு அட்டாக் பண்ணிடும். பரிசுத்தம் தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் இல்லைன்னாக்கா பட்டுன்னு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் ஆண்டவரே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம், இஸ்ரவேல் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? பரிசுத்தமா இருங்க, நான் பரிசுத்தராகுவேன், நீங்களும் பரிசுத்தமா. இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. செல்போனை வச்சு நோண்டிட்டு இருக்காதீங்க. குப்பை அது, இருக்கிற பெரிய குப்பையில அது ஒரு முக்கியமான குப்பை. தயவு செய்து சொல்றேன், நேரத்தை வீணாக்காதீங்க. வாட்ஸ்அப்லாம் திறந்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போறதே தெரியாது. பைபிள் திறந்து பாருங்க, 2 நிமிஷத்துக்கு தூக்கம் வரும். எப்படி? நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்ன தந்திரமா வேலை செய்யறான் பாருங்க, ரொம்ப தந்திரமா வேலை செய்யறான். படிப்பா எடுத்து படிங்க, செல்போன் தேவை, படிப்பா படிங்க. நடுவுல உள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் உள்ள வந்து உட்காருதா, அது இன்டு மார்க்க கொடுத்து வெளியே அனுப்பிச்சு முதல்ல அதை சுத்தம் பண்ணுங்க. எங்கன்னா பிளாக் பண்ண வேண்டியது இருந்தா பிளாக் பண்ணி வைங்க. நம்ம தான் நம்முடைய சிந்தனை எண்ணங்கள், நம்முடைய சரீரத்தை எப்படி நம்ம தூரப்படுத்துறோமோ, டாஸ்மாக் கடைக்கு போகாம, விபச்சார விடுதிக்கு போகாம, அசுத்த காரியங்களை செய்யாம எப்படி நம்ம தூரப்படுத்தும், அந்த மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களையும் சுத்தமா ஆக்கிக்கணும், சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். இது விளையாட்டு கிடையாது, சைலண்டா உள்ள நுழையிற காரியங்கள். சரி, இப்ப நான் அதுக்குள்ள போனா இன்னும் அதிகமா போவோம். இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னா, நேபுகாத்நேச்சாரு கடும் கோபம் உண்டு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, 19ல அவனுடைய முகம் வேறுபட்டுதான். சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி அந்த அளவுக்கு வெறுப்பேறி போச்சு பிசாசு உள்ள. அப்ப எப்படி தாக்குதல் எப்படி இருக்கும்னு பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த தாக்குதல் நம்ம மேல படாம இருக்கணும்னா பரிசுத்தம், தேவனுக்கு விரும்புற காரியம், தேவனுடைய வட்டத்துக்குள்ளாரவே இருக்கணும். மற்ற காரியங்களுக்கு ஆசைப்பட, இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்கெல்லாம் அவங்க மாகாண விசாரிப்புக்காரா வைக்கிறாங்க. எங்கன்னா லஞ்சம் வாங்கியிருந்தா, இல்ல எங்கேயாவது கை நீட்டி ஏதாவது ஒரு தப்பான காரியங்களோ அல்லது அந்த தேசத்தில் இருக்கிற பொம்பளைங்களையோ இவங்க நவுத்தின்னு போயிருந்தா இந்த தைரியமா நிக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, அப்படியே மாத்தி எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு பெரிய கலெக்டரா இருக்கலாம் அல்லது ஒரு அதிகாரியா இருக்கலாம். பரிசுத்தம். நீங்க விரல சொன்னீங்கன்னா 10 பேர் ஓடி வருவான். அதுக்காக தப்பு செய்வதற்கு நமக்கு இடம் கிடையாது. ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவ்வளவு நேரம் நின்று நேபுகாத்நேச்சார்ன்றாங்க ஒரு வார்த்தை, ராஜா பேரை சொல்றாங்க. அடிமைகள் இவங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அடிமைகள் பேசக்கூடாத காலகட்டங்கள். அவங்க வாயை திறந்து பேசக்கூடாது. எஜமான் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அவ்வளவுதான். இவங்க சிறை கைதிகளாக, அடிமைகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். வாயை திறந்து பேசக்கூடாது. கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. திரும்பி நின்னா திரும்பி நிக்கணும், குனிந்து நின்னா குனிந்து நிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு வாழ்ந்ததுனால நேபுகாத்நேச்சார்ன்றான் அடிமை. ஒரே வெட்டி போட்டிருக்கோம். உரிமை உண்டு ராஜாவுக்கு. அடிமைகளை சொல்வதற்கு எஜமானுக்கு உரிமை உண்டு, என்ன வேணா பண்ணலாம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா பாருங்க, 7 மடங்கு அதிகமாக சொல்லிட்டாரு. இப்ப திருப்பியும் என்ன நடக்குது? ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். இவங்க என்ன சாதாரண மனுஷன், இவங்க யுத்த புருஷரா இவங்க கிடையாது. ஆனா கட்டளையிடுறது யாருக்குன்னா பலசாலிகளுக்கு. பலமுள்ளவர்கள் கட்டணுமா, அவங்கள கட்டிட்டாங்களா? இப்ப பாருங்க, ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினால் அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினிச்சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளையாய் இருந்தபடியால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியால் அக்னி சுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. தூக்கி கொண்டு போய் இப்ப வேதம் என்ன சொல்லுது? அக்னியின் நடுவுல போட்டார்கள், சூளையின் நடுவுல போட்டிருக்கிறாங்க. அப்ப தூக்கி கொண்டு போற வரைக்கும் ஆண்டவர் கம்முன்னு இருந்துக்கிறார். சூழ பக்கத்துல போன பிற்பாடுதான் அவனுங்களை அடிச்சிருக்கிறார். யார? அந்த பலசாலிகளை அடிச்சிட்டாரு. இவங்க தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட பிற்பாடுதான் அடிச்சிருப்பாரு. ஏன்னா முதல்ல அடிச்சிருந்தா வாசல்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க தூக்கி போடுற வரைக்கும் விட்டுட்டு அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டாரா? இப்ப பாருங்க,
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிக்கிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். பாருங்க. அப்பொழுது பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோ என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். பாருங்க பெருமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு நேரம் பிசாசு உள்ள வேலை செய்து நின்றான். இப்போ என்ன நடக்குதுன்னா, நல்ல கவனிங்க. ஆமென். ஏற்கனவே ஐயா ஒருத்தர் சொல்லிட்டார், நடுவில் நீங்க சொன்ன ஐயான்ட்டார். அப்ப என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு நேரம் பிசாசு கண்ணை கட்டி வச்சுட்டான். மனக்கண்ணு கட்டப்பட்டிருக்குது. நேபுகாத்நேச்சர் கோபமும் எரிச்சலும் உக்கிர கோபமும் தான் வந்துடும் போயின்னு இருக்குத கண்டி இவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அது வரைக்கும் கம்முன்னு இருந்தார் ஆண்டவர். தூக்கி உள்ள போட்டாங்க. போட்ட பிற்பாடு எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க நேபுகாத்நேச்சருக்கு. மனக்கண்கள் திறந்து அக்கினி நடுவுல பாக்குறாரு. பார்க்கும்பொழுது 3 பேரை தானப்பா போட்டோம். அங்க என்ன நடக்குது கேள்வி கேட்கிறார். ஆம் ராஜா வேணாம். இப்ப வேதம் இப்ப நிறைய ரகசியம் இதுல வரப்போது பாருங்க. அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆணில் சாயல் தெய்வ புத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பார்த்துட்டான். உள்ள அப்பவே பார்த்துட்டான். எவ்வளவு ஒரு பெரிய கிருபை பாருங்க அவனுக்கு. மனக்கண்கள் திறக்கப்படுது. அவ்வளவு நேரம் மனக்கண்களை கூடாய்க்கு வச்சிருந்தான் பிசாசு. சூளையின் காங்கையை 7 மடங்கு ஏத்துட்டான். அவ்வளவு கோபம், முகம் வேறுபடுது. எப்படியாவது இவங்களை க்ளோஸ் பண்ணும் அப்படி இப்படின்னு இருந்த நபர்குள்ள 2 காரியங்கள் எப்படி வேலை செய்து பாருங்க. ஒண்ணு பரிசுத்தம், இன்னொன்னு அசுத்தம். இப்போ முதல்ல அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தாரு, வேலை செய்துச்சு. இப்ப அது ஒதுங்கு நவுறு நீ. இப்ப தேவன் பரிசுத்தமான காரியங்களை ஒப்பு கொடுக்கும். அப்ப அந்த நேபுகாத்நேச்சாரு கண்ணை திறந்ததும் அவனுக்கு உள்ள இருக்கிற புருஷர் 4ஆம் மனுஷரின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பார்த்துட்டான். விளையாட்டே கிடையாது. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. ஆனா வேதம் இந்த வசனத்துல ஒரு ரகசியம் இருக்கு, சொல்லிட்டு வரும்போது நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப பாருங்க, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். பாருங்க, உன்னதமான தேவனுடைய புத்திரர் சாத்ராக் மேஷாக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் உங்களை க்ளோஸ் பண்ணிடுவேன், உங்க என் கைக்கு தப்பு வைக்கிறது போ யாரு, உங்க தேவன் யாரு, எல்லா கதையும் பேசலாம். இப்ப அப்படியே மாறுறான் பாருங்க. இதுதான் மனுஷனுடைய இருதயம் தேவனுடைய கரத்துல இருக்கு. அது அப்படியே நீர்கால்கள் தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுருவாரு. அது பாட்டுக்கு போய் வயலுக்கு போயிடும். அந்த தண்ணி அழகா போனா அது செழிப்ப கொடுக்கும். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல நேபுகாத்நேச்சாரு இவங்களை உன்னதமான தேவனுடைய தாசரே, நீங்க வெளியே வாருங்கள். ஆமா, நீங்க வெளியே வா. தேவனுடைய தாசரேன்னு சொன்னா மேன் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷர், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுக்குரிய நீங்க தான் தேவனுக்குரிய ஆசாரியர்கள், ராஜரீக கூட்டம், பரிசுத்த ஜாதி. எப்படி இந்த வார்த்தை ராஜா வாயில வருது. அப்ப பாருங்க, இவங்க வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். பாருங்க 27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருக்கிறதை கண்டார்கள். அக்கினியுடைய பலன் அங்க வந்து வேலை செய்யல. இது வந்து விளையாட்டே கிடையாது. தூக்கின் போய் போடுறான், அவன் அவுட்டு. அதுவும் யாரு? பலசாலி. அது நோஞ்சான அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஏப்பசப்பெல்லாம் இல்ல, நல்ல பலசாலி. தூக்கின் போய் போடுறவன அங்கே க்ளோஸ் ஆகுறான். ஆக இவங்களுடைய வஸ்திரங்கள் மேல கூட எதுவுமே வேலை செய்யலையே. அந்த இவங்களுடைய முடிய கூட அது தொட்டு அந்த நெருப்பின் வாசனை வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப இவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஒண்ணுமானா, நீங்க கேஸ் ஸ்டவ் பத்த வச்சுட்டு கையை இப்படி எடுத்துன்னு போய் அந்த ஸ்டவ் பாத்திரத்தை தான் இப்படி வைக்கிறதுக்குள்ள இங்க இருக்கிற முடி கறிக்கணும். சும்மா லைட்டா மோந்து பாருங்க, அக்கினி மனம் தெரியும். இங்க பாருங்க, சூளையின் காங்க 7 மடங்கு தூக்குனாரு. ஒண்ணு பக்கத்துல போல ஒரு நெருப்பு வேலை செய்யல. ரொம்ப அதிசயமான தேவங்க, வல்லமையான பரிசுத்தத்தை நீங்க கடைபிடிச்சோம்னா தேவன் உங்களுக்குள்ள இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நீங்க சாதாரண காரியங்கள் ஒன்று இல்லாத சிற்றின்பத்துக்கு நீங்க பணிஞ்சிட்டீங்கன்னா எப்படி தேவன் வந்து
உங்களை பலப்படுத்துற வரைக்கும் அவரால் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. இந்த 3 பேரு மாகாணத்தின் அதிபதிகள், இவங்களுக்கு கீழே தான் மத்தவங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எந்த விதமான தப்பு தவறும் செய்யலங்க. இவங்களை எப்படியும் கீழே நவுத்தவும் முடியல. இவங்களை ஏன்னா எந்த விதத்திலையும் இவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு காரியத்துல தள்ளிடலான்னு பார்த்தான். இப்ப இந்த இடத்துலயும் பிசாசு தோல்வி அடைஞ்சிட்டான். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாருங்க பெரியமானவர்களே, இங்க என்னன்னா தேவனுக்கு ஸ்தோத்திரம் வேற. நேபுகாத்நேச்சாரு என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல். நீங்க உபாகமம் யாத்திராகம் 34:14 பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பாரு. யாத்திராகம் 34:14 கம்ப்யூட்டர் சீக்கிரமா போடுங்க. யாத்திராகம் 34:14 கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஆணித்தனமா உள்ள இருக்குதுங்க. இது நமக்குள்ள ஆணித்தனமா இருக்கணும். நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது. நம்முடைய ஒரே எதிரி பிசாசு தான். அவன் பேரை கேட்டாலே நனுங்கிற மாதிரி ஆயிப்போது இல்ல, ஆகக்கூடாது. ஏன்னா அவனே ஜெயித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பேரை கேட்கும் போது நமக்குள்ள பலனும் தைரியமும் திடகாத்திரமான வைராக்கியம் நமக்குள்ள வரணும். நமக்கு வரலன்னு சொன்னா நம்ம பிடி வேற எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய ரகசியம். நம்மள வேற ஏதோ பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். அந்த பிடி விலகணும். இங்க பாருங்க வார்த்தை என்ன சொல்ல, அந்நிய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம். அங்க சொல்லப்பட்ட யாத்திராகமத்துல சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே கடைபிடிச்சிட்டு வராங்க இவங்க, இந்த 4 பேரு. மீதி சகல ஜனத்துல பல இஸ்ரவேல் ஜனம் வீணா போயிடுச்சு அந்த இடத்துல. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான் நேபுகாத்நேச்சாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றான் பாருங்க. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவர். பாருங்க, முதல்ல அங்க மிரட்டினாங்க, எவனாயிலும் பணிந்து கொள்ளாமல் போனால் அப்படின்னு இருந்ததா. இப்ப அதே ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, இங்க எந்த தேவனுக்கு விரோதமாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பது தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை, எவனா கட்ட வார்த்தை பேசுனே முடிஞ்சு போச்சு. எந்த ஜனத்தானும் எந்த ஜாதி அவன் எவ்வளவு, அதாவது உயர்குலமா உள்ளுக்குள்ள நீ பெரிய பாபிலோன் தேசத்துல உயர்குலத்துல இருந்தாலும் எந்த பெரிய ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த பாஷக்காரன் இருக்கிறதுல எங்க பாஷை தாங்க உயர்ந்தது, தமிழ் பாஷை, அத கூட கிடையாது. அப்புறம் அவன் துண்டித்து போட கடவன். ஒரே வெட்ட போட்டுருவோம்பா, வெட்டு ஒண்ணு துண்டு முடிஞ்சு போச்சுன்ட்டு. சோ என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவனுடைய வீடு கொண்டு பாருங்க போடும். அப்படின்னா இப்ப நிறைய பேரு காலி மனம் இருக்கும் பாத்தீங்கன்னா, எல்லாம் அங்கதான் குப்பையை கொடுப்போம். அது எருவாயிடும், எருகளமாக்கப்படும், வேஸ்டா போயிடும் வீடு. ஜாக்கிரதை, ஒருத்தனும் வீட்டுல இருக்க மாட்டான், எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுவோம். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. சூழியன் காங்கை 7 மடங்கு ஏத்துனாரு. சூழியன் காங்கை 7 மடங்கு ஏத்துன்னு சொன்ன நபரு இன்னைக்கு என்ன சொல்றாரு, கீழே விழுந்து வணங்கின அத்தனை பேருக்கும் எச்சரிக்கை விடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு நிலை நின்ன அந்த 3 பேருக்காக ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச சகல ஜனம், சகல ஜாதி, சகல பாஷை, இன்னும் என்னென்ன அதிகாரி, தேசாதிபதி, அவன் இவன் எல்லாருக்கும் ராஜா சொல்றாரு, ஒரு வார்த்தை இவங்களுக்கு விரோதமா பேசினாலும் இவங்க தேவனுக்கு விரோதமா பேசினாலும் நீ துண்டித்து போடப்பட்டு உன் வீடு எருகலமாக்கப்படும். இது என்னடா இந்த ஆளு மென்டலா கரெக்ட் ஆயிடுச்சா பாருங்க. எப்படி கொண்டு வந்து எப்படி மாத்துறாரு பாருங்க. மென்டலா இருந்தவன ஞானி ஆக்குறாரு ஆண்டவர். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, எருவர்களும் ஆக்கப்படும் தீர்மானிக்கப்படுகிறது. சாட்சி சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட தேவன் வேறொருவர் இல்லை, ரட்சிக்கப்பட்டது ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லைன்னு சொல்றான்.
இப்படியாக ரட்சிக்கத்தக்க தேவன். பயங்கரமான சூழ்நிலை. இவன் பாருங்க, இந்த ராஜா யாருக்கு விரோதமா சவால் விட்டான்? தேவனுக்கு விரோதமா சவால் விட்டான். அப்போ தேவன் குறுக்கிடும் பொழுது என்னென்ன பண்றாரு பாருங்க. நான் சொன்னேன்ல வரும்போது ஒரு ரகசியம் சொல்றேன் அப்படின்னு. பாருங்க 25வது வசனத்துல முதல் அந்த இதை படிங்க. அதற்கு அவன், நிறுத்துங்க. யார் இந்த அவன்? நேபுகாத்நேச்சார். புரியுதா உங்களுக்கு? இவன் ஃபர்ஸ்ட் தேவனுக்கு விரோதமா சவால் விட்டதுனால முதல்ல இவனை சாதாரணமாக்கிட்டார் ஆண்டவர். அதற்கு அவன், இங்க நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு பதில் ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், ராஜா தான் சொல்றாரு, இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினி நடுவிலே உலாவதை காண்கிறேன். இது யார் சொல்றா? ராஜா தான் ஃபர்ஸ்ட் பாக்குறார். இப்ப இவனுக்கு மரியாதை பைபிள் என்ன கொடுக்குதுன்னா, நீ தேவன், பைபிள் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தேவன் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு தானே சவால் விட்ட, முதல் உன்னை மட்டம் பண்றான். அப்ப இவனை எப்படி மட்டம் பண்றாருன்னா அவன் ஆகிட்டாரு. அவன் கடகரான்பா, நம்ம சொல்றோம்ல பேசும்போது, அவன் ஒரு காகிதம் பேப்பர்ப்பா, அவனை போய் பேசினுக்கிறீங்க சொல்றமா இல்லையா? இதுதான் இந்த டயலாக் எல்லாம் விளையாட்டு கிடையாது. வேதம் பாருங்க அந்த காலத்திலேயே சொல்லிட்டாரு. அதற்கு அவன் அப்படியே ஓரங்கிட்டார், முடிச்சாரா? இப்ப இவங்க நடுவுல நம்ம பச்சின்னு வந்தோம். இவன் என்ன பண்றான்? உன்னதமான தேவனுடைய தாசரே, நீங்க தான் ஆராதனை செய்கிற தேவன் தான், இதெல்லாம் சொல்லின்னு வரும்போது சாட்சி சொல்றானா? சாட்சி சொல்லின்னு வரும்போது வேதம் அவனுக்கு ஒரு கிருபை கொடுக்குது பாருங்க. 28ஆம் வசனத்துல முதல் வரி படிங்கம்மா. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, இப்ப பாருங்க, முதல் அவன் வந்துட்டாரா? இப்ப சாட்சி சொல்லின்னு வரான்ல, என்ன புரிஞ்சுக்கிட்டு சாட்சி சொல்லின்னு வர. அப்ப என்ன பண்றாருன்னா இவனுக்கு திருப்பி இவன் பேரை கொடுக்குறாரு, நேபுகாத்நேச்சர். பைபிள் சாதாரண கிடையாது. நம்ம அப்படியே கடக்கடன்னு போயிடுறோம். ஆவியானவர் துணை கொண்டு படிச்சோம்னா அருமையா விளக்குவாரு. ஃபர்ஸ்ட் அவன் இவன், அப்புறம் நீ சாட்சி சொல்லிட்ட, ரைட்டு என் பக்கம் வந்துட்ட, சரி பேரை சொல்லுப்பா. அவனு நேபுகாத்நேச்சர் ஆவியானவர் சொல்றாரு, வசனித்து இவரு எழுதிடுறாரு. யாரு? வீரமாமுனிவர் எழுதுறாரு. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, இவன் ஃபர்ஸ்ட் வசனித்தா முடிஞ்சு போச்சா? இப்ப பாருங்க, இவன் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டான், எருகளை மாக்கப்படும், பயங்கரமான தீவிரவாதி ஆயிட்டான் ஆண்டவருக்காக. எவன் ஜாதி குலம் கோத்திரம் மனுஷன் அவன் இவன் எவனா தான் தூண்டிட்டு ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டான்ட்டார். ஏன்னா இந்த ஆளால் தாங்க முடியல, கண்கள் திறக்கப்படுது, அங்க அக்கினி பாக்குறான், அந்த அக்கினி இவனுக்குள்ள, ஆவியானவருடைய அக்கினி உள்ளுக்குள்ள இறங்குது. இறங்குன வைராக்கியம் ஆகுது இவனுக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த நேரமே எல்லாரையும் போட்டு தள்ளணுன்ற ஐடியாவோட தான் இருக்கிறான். எவனா பேசுவானான்னு பாக்குறான் ராஜா. ஒருத்தரும் வாய தெரியல. ஐயோ நீங்க என்ன சொல்றீங்களா அதான் ஐயா அப்படின்ட்டான். அப்ப கவனிக்கிறானுங்க எல்லாரும், ஒண்ணுமே முடியல. அப்படி போகுது உள்ள, அங்க வேலை நடக்குது, அவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த வைராக்கியத்தோட இவன் இருக்கும் பொழுது இவனுக்கு எப்படி திருப்பி இவனுக்கு பட்டம் வருது பாருங்க. பக்கத்தை திருப்புங்க, கடைசி வசனம் பின்பு ராஜா நிறுத்திங்கப்பா. இப்பதான் ராஜா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அவன், அப்புறம் நேபுகாத்நேச்சர், அப்புறம் பின்புதான் நீ ராஜா. முன்பு என்னை கனப்படுத்து, முன்பு நான் யார் என்பதை தெரிந்து கொண்டு என்னை வெளிப்படுத்து, பின்பு நீ ராஜாவா இருந்துக்கோ. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை என்றார் ஆண்டவர். சவால் விடாத. என் தேவனுக்கு விரோதமா நீ சவால் விட்டினா உனக்கு கிருபை தொட்டு நீ தப்பிச்ச, இல்லைன்னா இல்பொருள் ஆயிடுவ. இருக்க இடம் தெரியாம போயிடும். பாருங்க பெரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுது பாருங்க. முடிச்சிடறேன் வேகமா, இல்லைன்னா திருப்பி அடுத்த பாகம் போகலாம். முடிச்சிடறேன் வேகமா முடிச்சிடறேன். ரோமர் எழுதின சுவிசேஷம் பாருங்க, 1ஆம் அதிகாரம். இல்ல இது இதே வசனத்துல பாருங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோன் தேசத்திலே இன்னும் அதிகமான உயர்வு, பெரிய உயர்வு. இன்னைக்கு நம்ம ஆசைப்படுறோம், உயர்வுக்கு ஆசைப்படுறோம். முதல்ல என்ன பண்றோம்? பணிஞ்சிடறோம். ஐயோ பாஸுக்கு சொல்றது செய்தாதானே, அந்த இதுல நிக்க சொல்றாரு, இந்த இதுல நிக்க சொல்றாரு, அங்கெல்லாம் நின்னாதானே நமக்கு மாசம். தயவு செய்து பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி பல இடங்களை ஓடி போய் 20 இடத்துக்கு மேல வேலை செய்யிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன ராஜா மாதிரி தான் வச்சுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்றேன். என் சாட்சியெல்லாம் நீங்க ஒவ்வொரு சாட்சியை கேட்டீங்கன்னா ரொம்ப நீங்க இதுவாவீங்க. அந்த அளவுக்கு என்ன கொண்டு போய், அந்த அளவுக்கு நான் ஓடுவேன், அந்த அளவுக்கு நிப்பேன் அந்த இடங்கள்ல. நான் என்று சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
எல்லாம் ஆவியானவர் தான். நான் சொன்னாதான் அது நான் யாருக்கு சொல்றதுன்றதுக்காக சொல்றேனே கண்டி, நான் எனக்கு நானே வச்சுன்னுக்கிறது மண்ணுன்னு அர்த்தம். நான் எப்பவுமே நான் அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம்ன்றத நானே அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி எனக்குள்ள வச்சுட்டேன். அப்போ நான் சொல்றேங்க அப்படின்னா மண்ணு சொல்றேன் கேளுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுக்கணும். நம்ம சில நேரங்களில் ஐடென்டிபிகேஷன் எப்படி பண்ண முடியும்? Who are you? I am Christopher. அப்ப ஐ போடுறோம்ல, I am வருது இல்ல, அந்த I am it belongs to God. I am that I am என்றாரு. அப்ப நம்ம எப்படி சொல்றது? அதுக்காக தான் சொல்றேன். அது எப்ப மனசுக்குள்ள வச்சுங்க, நான் அப்படின்ட்டீங்கன்னா மண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிசாசு உங்களை சோதிக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. சோ இங்க பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 1:21 பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களின் இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார். பெருமானவர்களே, இங்க ஒரு கூட்ட ஜனம் இருக்கு. அது ஆசாரிய கூட்டமா வந்து இருந்தவங்க மாறிட்டாங்க, தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியும். அதுதான் வேதம் திட்டம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்ட மக்கள் யாருன்றது நமக்கும் தெரியும். அப்ப அந்த ஜனம் என்ன பண்ணுதுன்னா, தேவனுக்கு விரோதமா கிரியை செய்து அவங்க என்ன பண்றாங்க, தேவனை மயப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனையில வீணா போயிட்டாங்க. ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கல, வீணா போயிட்டாங்க. தேவனுக்கு விரோதமா செயல்பட்டு வீணா போயிட்டாங்க. உணர்வே இல்ல, அவருடைய இருதயம் இருளடையுது. வேத திட்டம் தெரியுமா சொல்லுது, உணர்வு வந்தாதான் நம்ம தேவன் பக்கம் திரும்ப முடியும். இந்த உணர்வு வச்சு நீ ஒரு சப்ஜெக்ட் பேசலாம், பட் ஆனா புரிஞ்சுக்குங்க, நம்ம செய்யற காரியங்கள் ரைட்னு படும். ஆனா மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அவைகளின் முடிவோ மரண வழிகள்னு வேதம் சொல்லுது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு ரைட்னு படும், ஆனா தேவனுடைய பார்வையில அது ராங்கா இருக்கும். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். உணர்வு வரணும்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போதுதான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துவார். அந்த உணர்த்துதல் தான் முக்கியம். இங்க என்ன நடக்குதுன்னா, பிசாசு உணரவே விட மாட்டான். நீ செய்யறதுலாம் ரைட்டுப்பா, நீ நம்ம போய் யோசிச்சுனே இருக்கிற தப்பு கிப்பு, அப்படியே தள்ளி போயிடுவான். கீழே பள்ளம் இருக்கிறதே தெரியாது, இருட்டுல கீழே ஊந்துட்ட பிறகு அவன் பாட்டு போயினே இருப்பான். வேலை முடிஞ்சிச்சு அவனுக்கு. நம்ம திருப்பியும் ஆண்டவரே இயேசுவே எங்க இருக்கிறீர், நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீர, நீங்க ஏன் வரக்கூடாது, என்ன தூக்குங்க, ஒண்ணும் நடக்காது. பூமியில இருக்கிற வரைக்கும் தான் கிருபை. கண்ணை மூடிட்ட பிற்பாடு இயேசுவாமியே சொல்லிட்டாரு, என்னை நோக்கி கர்த்தாவே என்பவன், நான் ஒண்ணும் பண்ண முடியாது பண்ணிட்டேன். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் தெரியுது, தேவன் யாருன்னு தெரியுது, ஆனா இருதய கடினம், இருதய இருள் அடைஞ்சிச்சுன்னு வேதம் சொல்லுது. இருதய இருள் அடைஞ்சிச்சுன்னா பிசாசு உள்ள வந்து உட்காந்துட்டான்னு அர்த்தம். என்ன நடக்குதுன்னு சொன்னா, கடைசியில பாருங்க, இது அப்படியே படிச்சுட்டு வாங்க, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடறேன். அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, சுபாவத்துக்கு விரோதமான செயல்கள், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், இதனால் தங்கள் பலனை அடைந்தார்கள். எய்ட்ஸ் நோய் மருந்தே கிடையாது, சரீரம் கேவலமாயி நாசமாயி நிர்மூலமாயி ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாம தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டிய சரீரம் கட்சியில குப்பமேடு எருகலமாக்கப்படுது. ஜாக்கிரதையா இருக்கும் பிரியமானவர்களே, தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொல்றார் பாருங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 வேகமா முடிச்சிடலாம். வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தராயிருக்கிற நான் தேவனாயிருந்து பிள்ளைகளிடத்தில் 4ஆம் மட்டும் இருக்கிறேன், அன்பு கூர்ந்து
பாருங்க பெரியமானவர்களே, அவர் ஒருவரை பணிஞ்சுக்கிட்டா நம்ம ஆண்டவருக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்னாங்க. அப்படியே 1000 தலைமுறை சும்மா திருப்பி அனுபவிச்சு போயிட்டே இருக்குது. அவன் என்ன பண்றானோ ஏது பண்றானோ அவனுடைய சந்ததியில ஆண்டவர் கண்டுக்கிறதே இல்ல. வாக்கு தத்துவம் சாத்ராக் மேஷாக்கு சொல்லிட்டாரு, 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் காண்பிப்பான்ட்டாரு. நம்ம தேவனுக்காக நின்னா நம்முடைய சந்ததி 1000 தலைமுறைக்கு அப்படியே போய்கினே இருக்கும். சும்மா அப்படியே ஜம்முன்னு நெய்யும் கொழுப்பும் இனமும் இதுவும் அதுமா சாப்பிட்டு போய்கினே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சுலபம். நம்ம கஷ்டப்பட்டா போதும், நம்ம தேவனுக்காக நின்னா போதும், நாம் நம்முடைய தேவனை யாருன்னு வெளிப்படுத்திட்டா போதும். எங்கேயும் போய் சுவிசேஷம் சொல்லணும்ன்ற அவசியமே இல்லைங்க. இருக்கிற இடத்துல நீங்க தேவனுக்கு நின்னீங்கன்னா அங்கேயே இருக்கிற அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்துடும் சுவிசேஷம். 1000 தலைமுறை சும்மா லட்டு மாதிரி வாங்கி போய்கிட்டே இருக்கு. கர்த்தர் நல்லவர்.